வந்து உண்மையான ஜனநாயகம். இதுதான் வந்து உண்மையான ஒரு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறது. அதை எங்கள் தளபதி பண்ணுவார்னு எங்களுக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சனால தான் இப்போ வரைக்குமே அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாக நல்லவங்களை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் நல்ல மனிதரான எங்கள் அண்ணன் தளபதியை ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி எனக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சி. கோவை மக்களுக்கு என்ன மாதிரியான இப்போ கோவையில் கிணத்துக்கடவுளை உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அமைச்சராக இருக்கீங்க, அடுத்த கட்டமான பணிகள் எப்படி இருக்கு? நிச்சயமாக அந்த போர்ட்ஃபோலியோ வந்ததுக்கப்புறம் அது எந்த துறையாக இருந்தாலும் திறம்பட செயல்பட்டு என்னோட கோவை பகுதி மக்களுக்கும் சரி தளபதிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பேரை அந்த மக்கள்கிட்டையும் தளபதிட்டையும் வாங்க. வந்து உண்மையான ஜனநாயகம். இதுதான் வந்து உண்மையான ஒரு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் நிறையா சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூக்கள் இருக்குது. முக்கியமாக குடிநீர் அவலம், கருவமரங்கள்லாம் நிறையா மண்டி போயிருக்கு. ஸோ நீர்வளத்தை பெருக்கிறது, அதே மாதிரி நிறையா சுற்றுலாத்தலங்கள் உருவாக்குறது. ஏன்னா ராமேஸ்வரம் கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் அமைதியான கடல், அழகான கடல். ஸோ அதை மேற்கொண்டு சுற்றுலாத்தலமாக வந்து முன்னேற்றணும். ஏன்னா ராமேஸ்வரம்ன்ற உங்களுக்கு தெரியும், நிறையா வந்து டூரிஸ்ட் வந்து போகிறாங்க. ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக அதை மாற்றணும். இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தை மெத்த மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக கொண்டு வரதில் நாங்கள் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட வழிகாட்டுதலோட கண்டிப்பாக நாங்கள் வந்து கொண்டு வருவோம். இப்போ அமைச்சராக பதவியேற்கக்கூடிய எல்லாத்துக்கும் முதலமைச்சர் என்னென்ன அறிவுறுத்தல் கொடுத்தாங்க? முதல்ல தளபதி சொன்னது நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு வேண்டியதை அடிப்படை தேவைகளை உடனே பூர்த்தி செய்யணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ அமைச்சரவையில் வந்திருக்கிறோம். என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் மக்கள் எதிர்பார்க்கலாம்? நான் 33 வயது உடைய ஒரு மருத்துவர் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் மூலிமா என்னென்னா உங்களுக்கு வந்து கல்விகளை மேம்படுத்தலாம், பசங்களை நல்வழிப்படுத்துறது எப்படி. முக்கியமாக போதை வஸ்துக்களால் நிறைய பசங்க வந்து சீர்கட்டு இருக்காங்க. அவங்கள நல்வழிப்படுத்துறது, அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு நிறையா முகாம்கள் நடத்துறது, என்னென்ன சாத்தியக்குறிகள் இருக்குன்னு பார்த்து இங்கேயே வந்து தொழில் முனைவரை நிறையா உருவாக்கணும். அதுதான் மெயின். நிறைய தொழில்கள் இருக்குது, அதை கரெக்டான தொழிலாக பண்ணணும். இப்போ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் கடை, ட்ரெஸ் கடைனே ஆரம்பிக்கிறாங்க. நிறையா தொழில்கள் இருக்குது, அதை வந்து விரிவாக்கப்படுத்தணும். தொழில் முனைவர் நிறையா வந்து உருவாக்கி வெளிநாட்டுக்கு எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்கு தான் வேலைக்காக சேர்றாங்க. அதை முதல்ல குறைச்சி அவங்க உள்நாட்டிலேயே பயன்பெறும் வகையில், அவங்களுக்கு சம்பாதிக்கிற வகையில் எல்லா வகையிலுமே நாங்கள் வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் தான் எங்களுக்கு மெயின் பண்ணுறோம். ராமநாதபுரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம், அங்கே நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு மெயினாக குடிநீர் அவலம். மெயினாக வந்து முக்கியமாக என் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 90% இடங்களில் குடிநீர் இல்லை, வெளியே தான் வாங்குறாங்க. 300 ரூபாய்க்கு மேனிக்கு சீபெல்ட்லாம் அவங்க வாங்குறாங்க, புழக்கத்துக்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த காவிரி குடிநீர் திட்டத்தை மேம்படுத்தி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை எந்த அளவுக்குலாம் உபயோகப்படுத்துன்றதை பார்க்கணும். முக்கியமாக அந்த கரூர் திட்டம் மூலியமாக. அதே மாதிரி சில ஊழல்களில் பெரிய பெரிய ஆர்ஓக்கள் அமைக்கணும். அதே மாதிரி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், இந்த மாதிரி விஷயங்களை நிறையா மேம்படுத்தணும். அதே மாதிரி கடலோர பகுதிகளில் நிறைய இடங்களில் பாசி படிஞ்சிருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக கொண்டு வரன்றது தான் எங்களுக்கு மெயின் மோட்டிவ். ஏன்னா முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா மதத்தோட ஸ்தலங்களுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும். முக்கியமாக ஓரியூர் சர்ச்சு, ஏர்வாடி தர்கா, அதே மாதிரி கோயில் பார்த்தா ராமேஸ்வரம் கோயில், உங்களுக்கு வந்து உத்ரோசமங்கை கோயில், இது திருப்பிலானி கோயில், இந்த மாதிரி நிறையா எல்லா 3 மதங்களோட முக்கியமான ஸ்தலங்களும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நோக்கி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை கொண்டு வரது எங்கள் ஆசை. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு அப்புறம் தலைவருக்கு தான் பேசி. நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி, அமைச்சரா பதவி ஏற்றுட்டோம், நம்ம என்னென்ன மாற்றங்கள் சார் இன்னைக்கு தான் ஏற்றிருக்கோம். கண்டிப்பா மக்களோட குறைகள் அனைத்தையும் படிப்படியாக விரைவில் தீர்க்கப்படும். நீங்க ஒரு யங்ஸ்டர், நிறைய யங்ஸ்டர் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே தலைவர் வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை கண்டிப்பா அவருக்காக உண்மையா உழைச்சு நல்லபடியா செய்வோங்கிறத தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 30 ஆண்டு காலமாக ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக தளபதி அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கியிருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கடலூர் சட்டமன்ற தொகுதி சேர்ந்த எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப நம்ம அமைச்சரா கண்டிப்பா மாற்றத்தை கொடுப்போம். தமிழ்நாடு முதல் மாநிலமாக கொண்டு வருவோம். தேங்க்யூ. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.